திமுகவை நம்பி எந்த பயனும் இல்லை என கடிந்துரைத்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுகவிற்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், திமுக அமைச்சர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அமைச்சர் என்றால் வாக்களித்த மக்களுக்கும் தன் மக்களுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். இந்த அமைச்சர் ஏதோ கையெழுத்து போடுற அமைச்சராக மட்டும்தான் இருக்கின்றார். முதலமைச்சர் சொல்வது, முதலமைச்சர் குடும்பம் சொல்வதெல்லாம் அந்த இடத்துல கையெழுத்து போட்டு அவர் அமைச்சர் பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான் இந்த அமைச்சர். இந்த ரஜினிகாந்த் படத்தில் ஒன்னு பார்த்திருப்பீங்க. ரஜினிகாந்தும் செந்திலும் போயிட்டு வருவாங்க. செந்திலுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போறாங்க. அப்போ செந்திலுடைய சட்டை அழுக்காயிடும். ரஜினிகாந்த் ஒரு சட்டையை செந்திலுக்கு கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் கேட்பாங்க, மாப்பிள்ளை யாரும் கேட்பாங்க. அப்ப ரஜினிகாந்த் சொல்லுவார், அவர் தான் மாப்பிள்ளை, அவர் போட்டுக்கிற சட்டை என்னது. அதே மாதிரிதான் இந்த அமைச்சர். அமைச்சர் இவர் தான், ஆனா இவர் போட்டுக்கிற சட்டை யாருக்கு தெரியுமா? 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் யாரு? 10 ரூபாய் பாலாஜி. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் தான் இந்த கட்சியை தொடங்கினார். எல்லோருக்கும் படிப்பு வேணும், வாழ வாய்ப்பு வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கம்தான். நம்முடைய நோக்கமும் அதுதான், நம்முடைய நோக்கமும் அதுதான். ஆனால் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது.